மேடம், நீங்க சொன்னது மாதிரியே பண்ணியாச்சு. மனோவை உடனே வர சொல்லிட்டேன். லொகேஷனும் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மட்டும் வந்துருவான். தனியா தான் வர சொல்லியிருக்கேன் மேடம். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சுமா? மனோவுக்கு லொகேஷன் அனுப்பிச்சாச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவான். வரட்டும். போன்ல இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க. ஆனா இங்க யாரையும் காணுமே. உன்னை நம்பி உன்னோட கோவிலுக்கு என் தாடிகாரனை நான் கூட்டின்னு வந்திருக்கிறேன். நீதான் அத்தா தாடிகாரனை காப்பாத்தணும். அம்மா தாயே, நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற என்னோட பேத்தி என் பேரனோட உசுரை காப்பாத்தணும்னு வந்திருக்கான். நீதான் அவ கூட துணை இருந்து அவ வேண்டுதலை நிறைவேற்றணும். அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இந்த கோயிலுக்கு வந்துட்டல, உன் வீட்டுக்காரருக்கு எல்லாம் சரியாயிடும். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இவ மனசு குளிர்ற மாதிரி சில பரிகாரம் நேர்த்தி கடனை செஞ்சா போதும். இந்த ஆத்தா மனசு குளிர்ந்து போய் உன் புருஷன் மேல போட்டிருக்கிற அம்மைய தானா இறங்கிடுவாமா. ஏன் தமன்னா, அக்கா என்னடான்னா நான் சொன்ன காரியத்தை பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. நீயும் நீங்க சொன்ன மாதிரி ராணியோட மாத்திரையை மாத்தி வச்சுட்டேன்னு சொன்ன. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ தலை தொங்கிடும் அது இதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ண. இங்க என்னடான்னா அவ நேர்த்தி கடனையும் பரிகாரத்தையும் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டா. அவளுக்கு எதுவும் ஆகாம குத்துக்கல்லாட்டம் நின்னுகிட்டு இருக்கா பாரு. அதானே என்ன தமன்னா, சொன்ன மாதிரி மாத்திரையை மாத்தி வச்சியா இல்ல சொதப்பிட்டியா? நீ சொன்னதை பார்த்தா நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா ராணி இப்படி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. டேய், எங்கடா போயிட்டு வந்த? யோ மாமா, நான் எங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது. அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். ஏன் தமன்னா, அப்ப வழக்கம் போல இந்த பிளானும் ஊத்திக்கிச்சா? உங்க வாயை முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்படி பேசி பேசி அத்தை கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்கணும்னு பாக்குறீங்களா? என்ன சேர்ந்தவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம அவங்களுக்கு சுத்தி நடக்கிற தடங்களை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு.
சித்தார்த் கோவிலுக்கு போயிட்டான். அவனை பணயமா வச்சுதான் நாம அந்த மந்திர வாளையும் வேட ரகசிய புத்தகத்தையும் எடுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்னி யாகம் முடிஞ்சு உனக்கான சக்தியால நீ இனிப்பு இல்லத்துல இருக்கிற வேடனோட மந்திர வாளையும் வேட ரகசிய புத்தகத்தையும் வெளிப்படையா பார்க்கலாம். பூமியோட அதல பாதாளத்துக்குள்ள போய் புவி மையத்துக்கு போய் அங்க இருக்கிற இந்த அக்னி உனக்கு வழிகாட்டி நீ இனிப்பு இல்லத்துல அடிப்பகுதிக்கு போய் அந்த மந்திர வாளையும் வேட ரகசிய புத்தகத்தை கொண்டு வரலாம். முதல்ல அந்த அகோர அதிபதியோட பூஜையை தடுத்து நிறுத்தணும்.